ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆட்ஸ் சரிங்களா? ஃப்ரீயா நம்ம எப்படி பிசினஸ வந்து ப்ரமோட் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ற இந்த 5 ஆப்ல எப்படி ஃப்ரீயா ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு விமென்ஸ் கெரியர் லீடர். ஸோ இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து நான் போடுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். மெயினான விஷயம், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஆட்ஸ் சரிங்களா? ஸோ நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம் ஃப்ரீயாக சரிங்களா? ஸோ நான் எல்லாம் ஃப்ரீ வேணும்னு வந்து சொல்ல போகிறேன். முக்கியமாக எல்லாமே ஆன்லைனில் சரிங்களா? நான் ஆஃப்லைனுக்கு போகல, ஆன்லைனில் இருக்கிற ஃப்ரீ வே எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப். நான் 5 ஆப்பில் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஆட் சொல்லி கொடுக்க போகிறேன் சரிங்களா? ஸோ என்னென்ன ஆப் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், யூடியூப்பில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட OLX ஆப்பில் சரிங்களா? இந்த 5 ஆப்பில் எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக எல்லோரும் வாட்ஸ்அப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னு பார்க்கலாம் சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து போஸ்டர் ரெடி பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எப்படி போஸ்டர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஏற்கனவே அதை ரெடி பண்ண போஸ்டர் நான் உங்களுக்கு வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னு காமிக்கிறேன் சரிங்களா? ஸோ நான் எஸ்டர்டே ரெடி பண்ண போஸ்டர் சரிங்களா? ஸோ இந்த போஸ்டர் தான் நான் வந்து என்ன பண்ணேன், எஸ்டர்டே ப்ரொமோட் பண்ணேன். அதாவது ரெடி பண்ணேன். அந்த போஸ்டரை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன், ப்ரொமோட் பண்ணி காமிக்க போகிறேன் சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப். ஸோ இப்படி இருக்கா? இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. பாட்டு, நம்ம ஒரு பாட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டா, இல்லை தமிழ் சாங்ஸ், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு தெரிஞ்சுன்னா அந்த பாட்டை நேம் கூட நீங்கள் டைப் பண்ணலாம், உங்களுக்கு வரும் சரிங்களா? நான் இதை போடுறேன். ஓகேவா? ப்ளஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இந்த மாதிரி பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த எமோஜி சரிங்களா? ஸோ இந்த எமோஜிஸ் உங்கள் சூட் ஆகும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூட் ஆகுதுன்னு பார்ப்போம் சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த எமோஜிஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா இதில் போனீங்கன்னா ஆட் யுவர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஏதாச்சும் நீங்கள் அட்டாச் பண்ணி காமிக்கலாம் சரிங்களா? ஸோ இப்போ நான் ஆட் யுவர்ஸ்னு போகிறேன். சாரி, இதில் வேண்டாம். அது திரும்பியும் போயிட்டு ஃபோட்டோவுக்கு போகிறேன். ஃபோட்டோ போகும்போது நம்மளோட ஃபோட்டோ ஏதாச்சும் வந்து அட்டாச் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணலாம். நான் வந்து என்னோடய சர்டிஃபிகேட் ஃபோட்டோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா? இதுதான் நான் சர்டிஃபிகேட் வாங்கின ஃபோட்டோ. என்னோடய சர்டிஃபிகேட் பின் இருக்குது. நான் கையில் வச்சுருக்க ஃபோட்டோ நான் இதை கூட அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ இப்படி அட்டாச் பண்ணி என்ன பண்ணலாம், காமிக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு இங்கே நீங்கள் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். இல்லை இங்கே வேர்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுறது பண்ணலாம். எப்படி நானும் பண்ணலாம் சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், டிஎம்இ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தோணுன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அப்படி பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும், அவ்வளோதான் சரிங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் போடலாம் சரிங்களா? ப்ராட்காஸ்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட்டுக்கும் குரூப்புக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு குரூப் சரிங்களா? ஸோ இந்த குரூப்பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா? இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ யாராச்சும் எக்ஸிட் ஆகிறாங்கன்னா அது வந்து யாரெல்லாம் எக்ஸிட் ஆகிறாங்களோ எல்லாருக்குமே விசிபிள் ஆகும் சரிங்களா? கிளியர் ஷேர் கொடுத்துட்டேன். ஸோ யாராச்சும் ஒருத்தர் எக்ஸிட் ஆனால் அது எல்லாருக்குமே தெரியும், அதுதான் குரூப் சரிங்களா? ப்ராட்காஸ்ட்னால் என்னென்னா குரூப் மாதிரி தான், ஆனால் குரூப் இல்லை. ஸோ ப்ராட்காஸ்ட்டில் ஒரு 100 பேர், இப்போ என்னோடய ப்ராட்காஸ்ட் நான் காமிக்கிறேன், ஏற்கனவே இருக்குது என்னோடய ப்ராட்காஸ்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இது என்னோடய ப்ராட்காஸ்ட் சரிங்களா? ஸோ 252 பேர் இருக்காங்க. இதில் இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது சரிங்களா? ஸோ இந்த மெசேஜ் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மெசேஜ் போய் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் மெசேஜ் மாதிரி போகும். இப்போ காமிக்கிறேன். கோகிலா சரிங்களா? அவங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஏற்கனவே சென்ட் பண்ணியிருக்கேன்.
சாரி கோகிலா எம். சரிங்களா? ஸோ இந்த இவங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் மெசேஜ் மாதிரி போயிருக்கு. ஓகேவா? பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, இவங்க அதாவது நம்ம நம்பரை யார் சேவ் பண்ணியிருக்காங்களோ நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் போகும். சரிங்களா? ஆக்சுவலாக இவங்க வந்து என் நம்பர் சேவ் பண்ணல, அதனால இவங்களுக்கு சிங்கிள் டிக் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ சேவ் பண்ணவங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறேன். அழகுன்னு இருக்கா. ஸோ இவங்க வந்து என் நம்பர் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இவங்களுக்கு ப்ராட்காஸ்ட் தான். பட் ஆனால் டபுள் டிக். ஏன்னா இவங்க பார்த்துட்டாங்க. இவங்க வந்து என் நம்பர் சேவ் பண்ணனாலே இவங்களுக்கு போயிருக்கு. அவங்க சேவ் பண்ணல, அவங்களுக்கு போகலை. சரிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ப்ராட்காஸ்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு யாரெலாம் தோணுதோ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களாம் ஆட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸு ஜென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இதாக பிரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து ஷேர் பண்ணலாம். சரிங்களா? சும்மா ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ப்ராட்காஸ்ட் ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஹாய்னு அமிச்சோன்னா இவங்களுக்குலாம் பர்சனல் மெசேஜ் மாதிரி போகும். ஹாய் ஹாய் ஹாய்னு போகும். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு இது அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து இதே அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகும்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இது பர்சனல் மெசேஜ் மாதிரி போகும். சரிங்களா? இப்போ நான் காமிக்கிறேன். இவங்க பர்சனல் மெசேஜ் மாதிரி போயிருக்கதான்னு பார்ப்போம். சரிங்களா? இதில் ஆகாஷ் அவங்க நம்பர் வந்து என் நம்பர் சேவ் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, ஹாய்ன்னு போடுறது பார்த்துட்டு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்சனல் மெசேஜ் மாதிரி போயிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ராட்காஸ்ட் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து 250 பேர்கிட்ட வந்து பண்ண முடியும் நம்மளால். சரிங்களா? இந்த 250 பேருக்கும் ஒரே நேரத்தில் மெசேஜ் போகும். சரிங்களா? அந்த வித்தின் செகண்டில் போயிடும். சரிங்களா? அப்போ ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணுறீங்கன்னா எல்லாருக்குமே உடனே போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் இந்த 2 பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி குரூப்பில் போடலாம். அதெல்லாமே பண்ணலாம், காமன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் போவோம் நம்ம. ஸோ எனக்கு வந்து 2 இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கும் வந்து மொத்தம் ப்ராடக்ட்னு வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் பிஸ்னஸ் பற்றி நான் காமிக்கிறேன் இப்போ. ஸோ என்னோடய பிஸ்னஸோட இது முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் எந்த ஒரு இது போகிறீங்க, நீங்கள் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து எடிட் பண்ண முடியும். உங்கள் நேம் எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்துக்க முடியும். பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்க முடியும். நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட இது. இதில் நீங்கள் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ என்னை பற்றின இன்ஃபர்மேஷன், என்னோடய ப்ரொஃபைல் பாருங்கள், என் நேம், அபவுட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்கணுமோ நான் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் கேட்லாக் ஆட் பண்ணுறது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் நம்ம. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும்னு நான் பண்ணிக்கலாம். பையில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அது வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டா பேஜில் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், என் பேஜ் ஐடிக்கு. ஸோ என்னோடய பேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு நர்ஸ் மாம்பரனாக இருக்கேன். இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் ஒரு போஸ்டர் போடுறீங்க, ஒரு ஜாப் பற்றி போடுறீங்கன்னா அவங்க ஜஸ்ட் அதை பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம போடுற போஸ்ட்லாம் பார்ப்பாங்க, நம்மளோட பயோவை பார்ப்பாங்க. இதில் எப்படி இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பயோவை பார்ப்பாங்க. சரிங்களா? ப்ளஸ் நான் போடுற போஸ்டர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. சரிங்களா? நம்ம ரெகுலராக போடும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்களா? ரீசெண்டாக போட்ட போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் நேற்று ரெடி பண்ண போஸ்டர், அதாவது நான் ஏற்கனவே ஒன்று காமிச்சிருந்தேன், அதே போஸ்டர் தான் நான் போட போகிறேன். சரிங்களா? அது ஒரே ஒரு போஸ்டர் வந்து நான் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இன்றைக்கி. இந்த போஸ்டர். சரிங்களா? ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், பாட்டு போடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே ஏற்கனவே காமிக்கிறது ட்ரெண்டிங்கு, சேவ்டு. நான் அடிக்கடி வந்து சேவ் பண்ணி வச்சுருவேன். அந்த சேவ் பண்ணி தான் நான் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். உற்றாத தம்பி, உற்றாத. சரிங்க, நான் ஆட் பண்ணுறேன், டன் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ வேறு என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் கொடுக்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு என்ன தேவைங்க என்ன பண்ணால் டைப்பிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு என்ன கொடுக்கலாம், எப்பவுமே நான் இது கொடுப்பேன், அலர்ட் மாம்ஸ் அண்ட் விமன்ஸ். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா இது ஒரு போல்டாக தெரியும், அவங்க வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம இதுலேயுமே எடிட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இதை தான் கொடுப்பேன். கலர், சரிங்களா, போல்டு கலர்ஸ் கொடுத்துக்கலாம், என்னென்னாலும் கொடுக்கலாம். சரிங்களா?
நெக்ஸ்ட் டைப்ரைட்டர் மாதிரி வேணும் இல்லை எப்படி வேணும் சரிங்களா, அது மாதிரி இது வேண்டான்னா நன்னு. இதில் அதே மாதிரி தான் உங்களுக்கு இது எப்படி வேணும், ஓகேவா. சரிங்களா, இது திரும்ப டச் பண்ணிட்டு நம்ம சைஸை பெருசாக கேட்கலாம். அலர்ட் சிம்பிள் கொடுக்கும்போது நம்ம இந்த சிம்பிளையும் கொடுத்துக்கணும். இப்படி நிறைய வரும், நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம் சரிங்களா. ஏறி நிறையா இருக்குது, ஸோ நான் எடுத்துடுறேன். நம்ம இது மாதிரி எதுனா கொடுத்துக்க முடியும் சரிங்களா. நிறைய ஃபுல்லாக நான் கொடுக்கலாம்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ், உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. சேஞ்ச் ஆகி காமிக்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஓகேவா. இது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பேசுறது, இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேச முடியும். இது டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம். இந்த வாய்ஸ் இந்த இதை எடுத்துகிட்டு மியூசிக் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம். ஏன்னா ரெண்டுமே கூட பண்ண முடியும் நம்மளால் சரிங்களா. இதை வச்சு நம்ம நிறைய வீடியோ சூப்பராக பேசணும். இன்ஸ்டா வச்சு நம்ம எந்த ஆப்புமே தேவையில்லை சரிங்களா. வெறும் இன்ஸ்டா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோ மேக் பண்ண முடியும். வேறு எந்த ஆப்புமே தேவையில்லை. ஸ்டிக்கர்ஸ் நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன், கேப்ஷன்ஸ்க்கு ஃபில்டர் இது மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் ரைட் அ கேப்ஷன். இந்த கேப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா வந்து நம்ம ChatGPTல கேட்கலாம். நான் ஏற்கனவே வந்து நேற்று ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் ChatGPTல இருக்கும், நான் அதை அப்படியே எடுக்கிறேன். இது நம்ம எப்படி ChatGPT யூஸ் பண்ண எல்லாமே வந்து நெக்ஸ்ட் செஷன், அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் சரிங்களா. போஸ்ட் ரெடி பண்ணுறது, எப்படி ChatGPT யூஸ் பண்ணுறது, எப்படி கேன்வா யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், உமன்ஸ் ஒர்க் இதெல்லாம் கேட்டேன். நம்ம இதில் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டாக்கு வந்து நான் கேப்ஷன் கேட்குறேன், ஹேஷ்டேக்ஸ் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் கேட்டுருவேன் எப்பவுமே, யூடியூப் ஷார்ட்ஸ் டைட்டில். நம்ம எல்லாமே ஒன்றா கேட்டால் அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வைக்கும். இன்ஸ்டாகிராம் கேப்ஷனுக்கு எல்லாமே கொடுத்துருச்சா, நம்ம எப்பயும் மாதிரி தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல சரிங்களா. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இது அப்படியே காப்பி பண்ணாமல் இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் லொக்கேஷன் வந்து நான் மோஸ்ட்லி வந்து நான் தேடுற பீப்புள்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே, ஸோ இந்தியான்னு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இது கொடுக்கறது, இது வந்து நீங்கள் இதில் ஒரு விஷயம் கவனிங்க. நார்மலாகவே நம்மளோட இப்போ நான் ஃபேஸ்புக் அட்டாச் பண்ணாலும் ஃபேஸ்புக்குமே போயிடும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து தனித்தனியாக நான் போகணுன்னு அவசியம் இல்லை சரிங்களா. ஸோ இதை அட்டாச் பண்ணால் ஃபேஸ்புக்கும் போயிடும், என்னோட ஸ்டோரிக்குமே போயிடும் சரிங்களா. ஆனால் இப்போ ஒரு புது விஷயம் வந்திருக்கு, ட்ரையல். இந்த ட்ரையல்னால் என்னென்னு கீப்பர்ஸ் ட்ரையல். இந்த ட்ரையல்னால் என்னென்னா, இப்போ நார்மலாக போடும்போது நம்ம ஃபாலோவர்ஸும் பார்ப்பாங்க, நான் ஃபாலோவர்ஸும் பார்ப்பாங்க சரிங்களா.
பட் ஆனால் ஃபாலோவர்ஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ரீச் வந்து ஃபாலோவர்ஸ் கிட்ட தான் போகும், அதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோவர்ஸ் போவாங்க. பட் ட்ரையலில் எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு யாருனே தெரியாத பீப்புள்ஸ் கிட்ட தான் முதல்ல போகும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையானது புது பீப்புள்ஸ் தான் தேவை. ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போகும். ஸோ அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணால் நம்மளே வந்து ஷேர் டு எவ்ரி ஒன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே ஷேர் ஆகிடும். சரிங்களா? ஆனால் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்டோரிக்கு போகாது. சரிங்களா? ஸ்டோரி நம்ம தனியாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிடலாம். ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ. ஸோ பேக் இது ஷேர் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ ஃப்ரெஷ் பிரின்ஸ் அப்படின்ற ஸோ ஸ்டோரி கண்டிப்பாக தினமும் ஸ்டோரி போடணும். இல்லையா ரீல்ஸ் பொறுத்த வரைக்கும் தினமும் போட்டாலும் பெட்டர். இல்லையா என்ன பண்ணலாம், வீக்லி வந்து 2 or 3 போடணும். சரிங்களா? ஸ்டோரி தினமும் போடுறது பெட்டர். சரிங்களா? ஸ்டோரியும் ரொம்ப சிம்பிள் தான். டச் பண்ணுறீங்களா, எடுத்து அதே இமேஜை கூட நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. சரிங்களா? இதே போடலாம். இல்லைனா நான் அதுக்கு முன்னாடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன், இது போடுறேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுலேயுமே எல்லாமே இருக்கும். நம்ம இந்த கேட்குறது நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு பாட்டு. சரிங்களா? இதில் இருக்க பாட்டு ஒரு நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஏற்கனவே காமிச்ச மாதிரி நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்களா உங்களோட. டன். சரிங்களா? கொடுத்துட்டு யுவர் ஸ்டோரிஸ், அவ்வளோதான், போயிடும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாவில் என்ன பண்ணலாம், ரீல்ஸாக போடலாம், ஸ்டோரியாக போடலாம், போஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இருங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் போட்டிங்கல்ல, அவங்க இங்கே வந்துடும், ட்ரையல்னு இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா எனக்கு ஏற்கனவே ட்ரையல் ஒன்று போயிட்டுருக்கு. நான் ட்ரையல் போனதை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது என் ட்ரையல் போயிட்டுருக்குது. நீங்கள் மாமா இதை பாருங்கள், வியூ பாருங்கள். ஜஸ்ட் என் குழந்தைய வச்சு நான் பேசின வர ஒன்றுமே நான் பண்ணல. இது மாதிரி நம்ம வந்து வெறும் போஸ்டர் மட்டும்தான் மேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஹெட்ஸில் போடலாம். சரிங்களா? பேசி போடலாம். நீங்கள் பாருங்கள், 194 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க, 2 பேர் லைக் பண்ணாங்க. இது இதில் இருக்க 194 மெம்பர்ஸுமே யாருன்னே தெரியாத பர்சன் தான். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம், ஷேர் டு எவ்ரி ஒன் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா இப்போ வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக காலைல தான் போட்டேன், மதியம் தான் நான் போட்டேன். நான் இன்னும் வெயிட் பண்ண என்ன ஆகுனா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணால் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. சரிங்க? 194 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த 538 இது வந்து நான் அப்படி தான் ட்ரையலில் தான் போட்டேன். சரி, நிறைய பேர் வெளியே இருக்கவங்க வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம ரீச் நிறையா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உடனே வந்து நான் போட்டேன் அது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம இன்ஸ்டாவில் போடுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போடலாம். சரிங்களா? ஃபேஸ்புக்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 2-3 விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். இது என்னோடய அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபேஸ்புக்கில் என்னோடய அக்கௌண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாத்துமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இது என்னோடய அக்கௌண்ட், என்னோடய ஃபோட்டோ ஃபோட்டோ போடும்போது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வரும், அதுக்காக போடுறது. நான் பேக் சைட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் என்கிட்ட பேஜ் இருக்குது, அதை காமிக்கிறது. see about more information என்னை பற்றி, என்னோடய இன்ஸ்டா ஐடி எல்லாமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். என்ன ஒர்க் பண்ணுறேன், எங்கே ஒர்க் பண்ணுறேன், என்ன படித்தேன். சரிங்களா? டேட்டா பற்றி எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்ம ப்ரைவசி கூட கொடுத்துக்கலாம் இதில். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணும்போது வந்து பீப்புள்ஸ் பார்க்கும்போது ட்ரஸ்டபுளாக இருக்கும், நம்பிக்கை வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஹைலைட்ஸில் இது மாதிரி நம்ம கொடுத்து வைக்கும்போது வந்து இப்போ நான் வெயிட் லாஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ ஹைலைட்ஸில் கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி. இது நான் ஹைலைட்ஸில் கொடுக்கும்போது ஸ்டார்டிங் பார்ப்பாங்க இதை. ஓகேவா? ஸோ இது மாதிரி பின் பண்ணியுமே வைக்கலாம், அதுவுமே இருக்குது. இது பார்த்தீங்க, இது வந்து நம்ம வந்து நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணேன். கரெக்டாக 2 மினிட்ஸ் முன்னாடி இன்ஸ்டாவில் நான் ஷேர் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணாலே எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் போனால் எனக்கு அவசியம் இதில் வந்துடுச்சு. ஓகேப்பா? ஸோ ஃபேஸ்புக்கில் போட்டு காமிக்க நான் வந்தனால ஜஸ்ட் எப்பயும் மாதிரி தான் ஷேர் பண்ண போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணால் ஃபேஸ்புக்கில் குரூப்பில் போகிறது நான் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது எங்கே பார்க்கணுன்னா ஃபேஸ்புக் இப்படி வருதா ஃபஸ்ட் பேஜ், இது லாஸ்ட்டில் போனீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரூப்ஸ்ன்னு இருக்கும், அந்த குரூப்ஸ்க்கு போங்க. இதில் யுவர் குரூப்ஸ்னால் என்னென்னா நீங்கள் என்னென்ன குரூப்லாம் இருக்கீங்க,
சரிங்களா? இது எல்லாமே நான் இருக்கிற குரூப்ஸ். சரிங்களா? நீங்கள் இருக்கிற குரூப்ஸ்லேயும் போடலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கவர் போயிட்டிங்கன்னா இங்கே நிறைய குரூப்ஸ் காமிக்கும் உங்களுக்கு சம்மந்தமாக. நீங்கள் அதில் போடலாம். சரி, இந்த ஆரிஃப்ளேம் தான் இதெல்லாம் நீங்கள் போடாதீங்க. இந்த விமன் என்டர்பிரனர்ஸ் இதெல்லாமே நீங்கள் போட வேண்டாம். சரிங்களா? மகளிர் மட்டும் லேடிஸ் சம்மந்தமாக இருக்க குரூப்ஸ்லாம் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக லேடிஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அது மாதிரி போடலாம். இந்த மகளிர் மட்டும் இது மாதிரி நீங்கள் போடலாம். இல்லைனா வந்து கோலங்கள், சமையல் செய்கிறது, அந்த மாடி வீட்டு தோட்டம் இது மாதிரிலாம் நீங்கள் போடலாம். சரிங்களா? இல்லை உங்கள் ஊர் சம்மந்தமாக. இப்போ நான் சென்னைனா சென்னை பீப்புள்ஸாக சென்னைன்னு இருக்கும். நீங்கள் இப்போ நான் ஒரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்னைன்னு போட்டுனா சென்னையில் இருக்க குரூப்ஸ் எல்லாம் காமிக்கும். சரிங்களா? சென்னை குரூப்பு, ஜாப்ஸ் இன் சென்னை, இதில் என்னன்னாலும் நம்ம போடலாம். இதில் லேடிஸ் வச்சு வந்துச்சான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா நம்ம அதில் கூட போடலாம். சரிங்களா? சென்னை லேடிஸ் கிளப்பு. ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த குரூப் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விசிட் போங்க. விசிட் போயிட்டு இந்த குரூப் எப்படி இருக்குது, 5K மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த குரூப் பற்றி பாருங்கள். இது வந்து பப்ளிக் குரூப் தான். சரிங்களா? யாருனாலும் பார்க்க முடியும். எப்போ க்ரியேட் ஆச்சு, 2014 க்ரியேட். அப்போ ரொம்ப நாளாக இருக்கப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு போஸ்ட்டு கூட வரல. 28 நாளில் 4 போஸ்ட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அப்போ குரூப்போட ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஒரு மைனஸ் இருக்குது. ரெண்டாவது ஆனால் 5000 பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் ஓகே, வரலன்னா என்ன பண்ணால் எப்போயும் மோஸ்ட்லி வந்து எந்த குரூப் ஆக்டிவாக இருக்கோ அந்த குரூப்பில் போகணும். நான் ரெண்டுமே காமிக்கிறேன். இது நான் போகிறதுக்கு காரணம் வந்து குரூப்பில் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் போடுறேன். இந்த ப்ளஸ் இந்த இது ஃபோட்டோ சிம்பிள் டச் பண்ணுறேன் வரும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண போஸ்டர் அதே தான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு இதில் எடிட் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? டன் கொடுத்துட்றேன். இதில் எஃபெக்ட்ஸ் போடுறது, பாட்டு போடுறது நம்ம என்னென்னாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இதான் ட்ரெண்டி சாங். ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பாட்டு இல்லாமல் வரலை, அதனால் பாட்டு கீழே இறக்கி விட்டுறேன். ஓகேவா? ஸோ எஃபெக்ட்ஸ் போடுறது தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்க முடியும். சரிங்களா? கான்டாக்ட் மீ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். ஓகே பஸ் இதை மேலே பண்ணலாம், வேறு கலரில் கொடுக்கலாம். டியூட் கொடுத்துட்டீங்க. சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்து என்ன பண்ணேன், டன் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட கண்டென்ட் நீங்கள் அதில் கேட்கலாம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், காப்பி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்சு போச்சா? எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபேஸ்புக் குரூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் லிங்கை க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். சரிங்களா? நம்பர் கொடுக்க எனக்கு பயமாக இருக்குது. இது மாதிரி சில பேர் வந்து கமெண்ட்டில் கொடுத்தாலுமே நம்ம மெசேஜில் வந்து பாதி பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ ரிப்ளை ஒழுங்காக வராது. லீட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 வே. ஒன்றுங்க என்ன பண்ணலாம், இது மாதிரி ஃபோன் நம்பர் நீங்கள் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக வந்து பிஸ்னஸ்க்குன்னு தனி நம்பர் வச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால் தனி நம்பர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் லிங்கை க்ரியேட் பண்ணிக்க. இந்த நம்பர் நான் கொடுத்துட்றேன். இல்லை வாட்ஸ்அப் லிங்கை நான் க்ரியேட் பண்ணி கூட காமிக்கணும், பிரச்சனை இல்லை. அப்படியே இருக்கட்டும். நான் வாட்ஸ்அப் லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறேன். கூகுள் போங்க, இந்த ப்ளஸ் சிம்பிள், அதாவது நார்மல் கூகுள் பேஜ் வருமா, இது ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், க்ரியேட் வாட்ஸ்அப் லிங்க், க்ரியேட் வாட்ஸ்அப் லிங்க்கா அப்படியே போங்க. இது ஃப்ரீ தான். சரிங்களா? அப்படியே போயிட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர், சரிங்களா, என் பிஸ்னஸ் நம்பர் நான் கொடுக்குறேன், 25. ஓகேவா? இங்கே வந்து இந்த லிங்க்கை டச் பண்ணால் அவங்களுக்கு என்ன மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இது தான் வச்சுருந்தேன், இந்த நேமில் தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த நேம் நான் கொடுக்குறேன், வெல்கம் டு விமன்ஸ் கெரியர் லீடர். ஓகேவா?
ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு இது கொடுக்குறேன். சரிங்களா? கிரியேட் மை வாட்ஸ்அப் லிங்க், அவ்வளோதான், க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் காப்பி லிங்க், இந்த கியூஆர் கோடும் வச்சுக்கலாம், காப்பி லிங்க்கும் வச்சுக்கலாம். காப்பி லிங்க்கை நான் காப்பி பண்ணிட்டேன். சரிங்களா? இது நான் அப்படியே நான் என்ன பண்ணலான்னா கிளிக் பிலோ லிங்க் ஃபார் யுவர் என்கொயரி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு இது கீழே சிம்பிள் காமிக்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வாட்ஸ்அப் லிங்க்கு. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்கலாம், ஃபோன் நம்பரும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு போஸ்ட்டு, அவ்வளோதான், போஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபேஸ்புக் குரூப் ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட போட மேலே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் போட்டிங்க, உங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் வேணும் போடுவாங்க, உங்களுக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்க்க முடியாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபேஸ்புக் குரூப் பொறுத்த வரைக்கும் தினமும் போகணும், நிறையா போகணும். இன்றைக்கி ஒரு குரூப் எடுத்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2 இல்லை 3 போடலாம், அதிகபட்சம் 5 போடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ மொத்தமாக 5 தான் போகணுமானா கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 குரூப், 20 குரூப், 50 குரூப், 100 குரூப் கூட செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிங்க என்ன பண்ணலாம், எல்லா குரூப்லையுமே போடலாம். இப்போ ஒரு குரூப்பில் 5 போஸ்டர் போடுறீங்க, ஒரு நாளைக்கு 50 குரூப் செலக்ட் பண்ணுறீங்க, இல்லை 10 குரூப் செலக்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்க. 10 குரூப் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு குரூப்பில் 5னா 50 போஸ்டர் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் அதில் 10 போஸ்டர் வச்சு யாராச்சும் பார்ப்பாங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் அதில் ஒரு 5 பேராச்சும் ஓகே சார் ஏன்னா ஃப்ரீயாக பண்ணுறோம். ஃப்ரீக்கு நம்ம கண்டிப்பாக நிறைய டைம் கொடுத்து தான் ஆகணும், பெய்டு மாதிரி கிடையாது. சரிங்களா? ஸோ அவ்வளோ. இப்போ என்ன ஆகுதுன்னா அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணோம். ஸோ பெண்டிங்கில் இருக்குது, அது பெண்டிங்கில் இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணலாம். நம்ம லைக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அது மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் ஓகே. ஒர்க் ஃப்ரம் ஜாபுக்கெலாம் கமெண்ட் கொடுத்துறாதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க என்ன பண்ணால் லைக் பண்ண முடியும். வேறு எது மாதிரி குரூப்னால் இந்த குரூப் பற்றி நான் பார்க்குறேன். 16 ஸ்டார்ட் பண்ணாங்க, பப்ளிக் குரூப் தான். இன்றைக்கும் பாருங்கள், இதுலேயும் வந்து போஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போஸ்ட் நிறையா இருக்க குரூப்பை பார்த்து போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. எட்டு இருக்க குரூப்பில் ஒன்று காமிக்கிறேன், இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு போட்ட போஸ்ட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இன்னுமே வந்து அது ஆக்டிவாக இல்லை. ஸோ அப்போ அதை விட்டுருங்க. எந்த குரூப் ஆக்டிவாக இருக்கோ நம்ம அதுதான் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 324 நியூ போஸ்ட் டே, 324 போஸ்ட் இன்றைக்கி மட்டுமே இருக்க போய் ரொம்ப ஆக்டிவாக இருக்க குரூப். இதில் நீங்கள் போடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த குரூப்பில் போடுறது நீங்கள் வேஸ்ட். சரிங்களா? ஸோ அது மாதிரி பார்த்து போடுங்க. சரிங்க? நிறைய குரூப் இருக்கு, நம்ம பார்த்து நம்ம சர்ச் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ ஃபேஸ்புக் குரூப் ஓகே, நம்ம வந்து நார்மல் அக்கௌண்ட்டில் போடுறது எல்லாமே பார்த்தாச்சு. நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதில் கூட ரெகுலராக போட்டு வரலாம். என்னோடய பேஜ் நான் காமிக்கிறேன், இதோட பேஜ். சரிங்களா? நம்ம பேஜ் ரெடி பண்ணி என்ன பண்ணலாம், அதுலேயுமே ப்ராப்பராக போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுலேயுமே வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டே வரலாம். சரிங்களா? பட் இதில் என்ன விஷயம்னா, பேஜ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகணும், பெய்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரீச் இருந்துச்சுன்னா காசு கம்மியாக வரும். சரிங்களா? ஸோ நம்ம ரெகுலராக போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீச் அதே கண்டென்ட் தான் எல்லாத்தையுமே நான் போடுவேன். சரிங்களா? ரீச் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து OLX ஆப்பில் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ OLXன்னு இருக்கா, மோஸ்ட்லி என்ன பண்ணும்போது சேல் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த புக் பண்ணுறது, ஆட்டோ புக் பண்ணுறது, இது மாதிரி தானே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ OLX ஆப்பில். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். என் பேர் எடிட் ப்ரொஃபைல், நீங்கள் போய் உங்களோட இது அட்லீஸ்ட் வந்து உங்கள் லொக்கேஷனாச்சும் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். என் லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை கேட்க நான் ஃபில் பண்ணிவிடுவேன். சரிங்களா?
இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஆட்ஸ், மை ஆட்ஸ், அதில் போயிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஆட்ஸில் ஏற்கனவே போட்டது காமிக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி காமிக்குதா? சரி, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இல்லை ஜாப்ஸ்ன்னு இருக்கா, ஜாப்ஸ்க்கு போங்க. ஜாப்ஸ் போகுது நிறையா காமிக்குதா? ஸோ உங்களோட இது எது சம்மந்தமாக நீங்கள் அதை கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோட வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன். ஸோ இதை ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். சேலரி பீரியட் உங்களுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி, நம்ம ஆக்சுவலாக எல்லாமே இருக்குது. நான் வந்து மந்த்லின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் டைப். இது எது மாதிரி பொசிஷன்? சரிங்களா? பார்ட் டைமும் ஃபில் பண்ணிக்கலாம், ஃபுல் டைம் நான் பார்ட் டைமில் கொடுக்குறேன் இப்போ. ஸோ சேலரி ஃப்ரம் உங்களோட சேலரி நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜாப் டைட்டில் நம்ம டைப் பண்ணுறது இது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் விமன்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஜாப் பற்றி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா ஆரிஃப்ளேம் கம்பெனி, இது ஆரிஃப்ளேம் கம்பெனி கவர்மெண்ட் ஆத்தரைஸ் நான் போடுறேன். சரிங்களா? மெயினான விஷயம் போட்டால் போதும். கவர்மெண்ட் இங்கே என்ன பார்ட் டைம் ஃபுல் டைம் நான் போட்டனால 2 மட்டும் நான் போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். இதில் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணோமா, அதே ஃபோட்டோ நான் போட போகிறேன், வேறு ஒன்றும் பண்ணல. சரிங்களா? ஸோ என் அட்ரஸ், லொக்கேஷன், இந்த லொக்கேஷனில் வேறு லொக்கேஷன் நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? லொக்கேஷன் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டு. போஸ்ட் ஆகிடும். சரிங்களா? பட் எனக்கு போஸ்ட் ஆக ஏன்னா வந்து ஃப்ரீ ஆட் வந்து ஒரு வாட்டி தான் ஃப்ரீ ஆட் நான் போட்டுட்டேன். சரிங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரீ ஆட் வந்து 365 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் போட முடியும் அடுத்த ஃப்ரீ ஆடு. சரிங்களா? ஸோ பெய்ட் நம்ம யூஸ் இந்த மாதிரி பெய்டு இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஓகேங்க என்ன பண்ணால் டச் பண்ணிட்டு பேன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆகிடும். அப்புறம் பெய்டு போயிட்டுருக்கும். சரிங்களா? பட் ஃப்ரீயில் என்ன விஷயம்னா OLXில் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அடிக்கடி OLX அப்போ யூஸ் பண்ணணும். இது மாதிரி இருக்கிறது பார்க்குறது இல்லை, உங்களுக்கு இதில் என்ன பார்க்குறதுன்னு தெரியல, வீடு தேடுங்க, கார் தேடுங்க, பைக்கு தேடுங்க, ஏதோ ஒன்று நீங்கள் தேடலாம். சரிங்களா? ஜாப்பு தேடுங்க, எது தேடுங்க. ஏதாச்சும் தேடும்போது வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதுதான் ரீச். இதில் OLXில் வந்து இதுதான் ரீச். ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம லைக் பண்ண சொல்கிறோமா, இன்ஸ்டாவில் ரெகுலராக ஷேர் பண்ண சொல்கிறோமா, அதே மாதிரி தான் OLX வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரீச் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து OLX ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இப்போ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் போடுற மாதிரி இனிமேல் என்ன பண்ணால் ரீல்ஸை நான் போட்டுக்க முடியும். சரிங்களா? சேம் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணுறேன். நான் ஷார்ட்டில் போடுறேன். நான் இதுதான் போஸ்டர் தான் போடுறேன். நம்ம ரெடி பண்ண போஸ்டர் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன்னு. ஸோ லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஆயிடுச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் இதில் ரீச் இருக்க சாங்ஸ் 2-1K இதெல்லாம் பற்றி. ஸோ இந்த ரீச் இருக்க சாங்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதே போடுறேன். ஓகேவா? ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், இதே கொடுத்துட்றேன். அது என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே. இது நம்ம எடிட் பண்ணுறது, இது நம்ம என்ன பண்ண டெக்ஸ்ட் கொடுக்குறது, நம்ம எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி தான். இல்லை காண்டாக்ட், நம்ம ஸ்ட்ரைட்டாக காண்டாக்ட் நான் சொன்னால் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், இது கூட நீங்கள் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு இதே பிளாக்ல இருக்கனால வேறு கலர் நான் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, எது ஓகேவோ நம்ம கொடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்குறேன்.
சரிங்களா? ஸோ கொடுத்துல வேறு ட்ரிம் பண்ணணும், பட் ட்ரிம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் பேசுறது கேப்ஷன்ஸ் நம்ம எல்லாமே கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே வந்து சாட்ஜிபிட்டியில் கேட்டு வச்சுருந்தேன்னா என்ன கேட்டிருந்தேன், கேப்ஷன் கேட்டிருந்தேன். அதோடய வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோட ஷார்ட்ஸோட டைட்டில் கேட்டேன்னா அப்படியே இதை கொடுத்துருங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நம்ம வந்து டைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்மளோட பேஜ், அந்த நம்மளோட யூடியூப் பேஜ் நேம் என்ன பண்ணுறேன் நான் போடுறேன். சரிங்களா? போட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து லொக்கேஷன் மட்டும் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஷேர் பண்ணிடுறோம். சரிங்களா? ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எடிட்டில் போயிட்டு ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அந்த ஆட் டிஸ்கிரிப்ஷனில் போய் என்ன பண்ணணும், நீங்கள் நம்ம ஏற்கனவே வந்து கண்டென்ட் கொடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் அதே கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதில் ஷேர் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த கண்டென்ட்டை அப்படியே ஷேர் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணிவிட்டு எதெல்லாம் எடிட் பண்ணுமோ அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷேர் பண்ணிவிட்டு சேவ், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வேணும், வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும், போஸ்டர்ஸ் மேக் பண்ணணும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எந்தனாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து இங்கே நிறைய உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.